2009 எலக்ட்ரிசிட்டி எம்சிக்யூ பாக்குறோம். பாருங்க 6ஆம் கேள்வி. என்னவாம்? உருவில் காணப்படும் ஏகமபி எனும் இரு கொள்ளளவிகளில் சேமிக்கப்படும் மின்னேற்றங்களின் பருமன்கள் முறையே. இது 2 வோல்டேஜ் பேட்டரி, 2 கொள்ளளவிலையும் சேமிக்கப்படும் சிறு மின்னேற்றம். இது 2 மைக்ரோஃபாரட், இது 3 மைக்ரோஃபாரட். அவ்வளவு. இதுக்குள்ள 2 வோல்டேஜ் இருந்தா இதுக்கு 2 வோல்டேஜ் அது வரப்படுறதா? இது V1 இது V2 வேண்டா, இங்க V2 இங்க V2. அப்ப இதுக்கு இருக்கிற வோல்டேஜ் எவ்வளவு? 2 வோல்டேஜ். அப்ப Q எவ்வளவு? Q1 Q7 CV. C வந்து 2, V வந்து 2, அவ்வளவு 4 மைக்ரோ கூலும். எனது மைக்ரோஃபாரட் மைக்ரோ கூலும். இது V2 இங்கே V2. அப்ப இதுக்கு இருக்கிற ஏற்றம் என்ன? அடுத்த வேறுபாடு 2 வோல்டேஜ். அப்ப ஏற்றம் வந்து கண்டீங்கன்னா Q7 CV. 3 தர 2 6 மைக்ரோ கூலும். அப்ப 2 கேம் இருக்கிற ஏற்றம் 4 6 5வது விட. அடுத்த கேள்வி 12வது கேள்வியை பாருங்க. என்ன கேட்கிறார்? குறுக்குவெட்டு பரப்பளவு 10 எத்தனை இருக்குடா? 2 ஆன்சரான பேர் தரும். குறுக்குவெட்டு பரப்பளவு 10/7 மீட்டர் ஸ்கொயர் உடைய ஒரு சீரான செப்பு கம்பியினது 1.6 ஆம்பியர் மின்னோட்டத்தை காவுகின்றது. 1 மீட்டர் கியூப் செப்பில் 10/28 சுயாதீன இலத்திரங்கள் இருக்குமெனில் கம்பியில் உள்ள இலத்திரங்களின் நகர்வு வேகம் ஒரு இலத்திரன் ஏற்றம் தந்திருக்கார். இப்ப இந்த நகரக்கதிக்கு எங்களுக்கு தெரியும் என்ன சாம்பாடு? ஐசமன் நகரக்கதியோட ஐசமன் பாணி. இங்க பா நீ என்று எழுதலாம், பாணி அப்படி என்று அப்படியும் எழுதலாம், உங்கள் விருப்பம். இப்ப பாணிய போட்டீங்கன்னா என்ன மின்னோட்டம் ஓடுது? 1.6 ஆம்பியர். எவ்வளவு? அதன் காணோம். குறுக்குவெட்டு பரப்பளவு 10/7, சுயாதீனத்தின் எண்ணிக்கை 10/28, ஏற்றம் 1.6 தர 10/10. இப்ப இந்த 1.6 போயிருக்கு. அப்ப வீசமாய் அவ்வளவு கிரியா எத்தனை? இது 7 19 எவ்வளவு? 26. 10/26. இதோட குணம் 10/2. அங்கே வரைக்கும் 1/10/2. அப்ப 0.01 மீட்டர் செகண்ட் மைனஸ். அப்ப 72 நகரக்கதி 0.01. அப்ப இது 10/29. 10/29. அப்ப இது 0.001. அப்ப வீசமான் 1 மில்லிமீட்டர் செகண்ட் மைனஸ். வாசிக்க இங்க பாத்துட்டு இருக்கிறீங்க 10/28 ஆச்சுனால் ஒருத்தரும் சொல்ல காணல. ஓகே ரைட். அதெல்லாம் பார்த்து கொள்ளுங்க. பெருமானங்கள் நான் வாசிக்கிற பெருமானத்துக்கு தான் நாங்க இது செய்வேன். சரி, அதை பார்த்து கொள்ளணும். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. என்னவா? 13வது.
கீழே காணப்படும் சுற்றுகளில் அம்பியர் வோல்ட் ஆகியன முறையே ஒரு அம்பியர் மானியையும் ஒரு வோல்ட் மானியையும் பாய்குறிக்கின்றன. எந்த சுற்றொழுங்கமைப்பில் அம்பியர் மானி சேதமடையும் ஆபத்து மிக கூடியதாகும்? அம்பியர் மானி சேதமடைகிற ஆபத்து மிக கூட. எப்ப சேதமாகும்? மிக உயர் மின்னோட்டம் போய்க்கு இருக்கிறோம் இல்லையா? அம்பியர் மானிக்குள்ள கூட மின்னோட்டம் போனா எரிஞ்சிடும். அப்ப எதுல கூட மின்னோட்டம் போகும்ன்றதை பார்க்கணும். இப்ப ஒவ்வொரு சுற்றா கீறணும். ஆனா நீங்கள் ஒவ்வொரு சுற்றை நீங்க அதிலேயே பார்த்துட்டீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சுங்க. முதலாவது சுற்று நான் கீறத வெளியேண்டா அந்த அம்பியர் மானி முதலாவது சுற்றுல இங்க வோல்ட் மானியோட அம்பியர் மானி தொடரா இருக்கு. அப்ப இந்த வோல்ட் மானிக்குள்ள கரண்ட் போகாது. மற்றதை பார்க்க அம்பியர் மானிக்குள்ள போற கரண்ட் கூடவா இருந்தா தள்ளது பாதிப்படையும். அவங்க இந்த அம்பியர் மானி வோல்ட் மானியோட தொடரா இருக்கிறபடியா அதுக்குள்ள கரண்டே ஓடாது. அப்ப அதுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அப்ப முதலாவது சர்க்கிட்ல பாதிப்பு குறைவு. ரெண்டாவது சர்க்கிட்ட பாருங்க. ரெண்டாவது சர்க்கிட்ல எப்படி? இது பேட்டரி, இதுல ஒரு தடை, அதோட அம்பியர் மானி சொல்றாங்க. இங்கால வோல்ட் மானி. ஓகே, இப்ப ஓகே, இதுக்குள்ள கரண்ட் ஓடும். ஆனா இதுல இருக்கிற தடை 10 கிலோ. அப்ப இந்த தடைக்குள்ள வர்ற கரண்ட் தான் இதுக்குள்ள ஓடும். அப்ப இந்த தடை கொஞ்சம் சேஃபா இருக்கிறதால இந்த இடத்துல ஓகே ரைட். ரிஸ்க் இருக்குண்டா மற்றதுகளுக்கு ரொம்ப குறைய மின்னோட்டம் ஓடிப்பாங்க. அப்ப இங்க கூட மின்னோட்டம் ஓடுறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்ப இது வர இயலாது. நாங்க மற்றதை பார்த்துட்டு தான் சொல்லலாம். மற்றதுகளை விட இதுல ஓடுற கரண்ட் கூடன்னு சொன்னா இதுதான் பாதிப்பு கூடதான் இருக்கும். ஓகே தானே? உயர் மின்னோட்டம், அதாவது மின்னோட்டம் கூட போறது பாதிப்படைய போகுது. பொதுவா இது உங்களுக்கு தெரியும், சரியான சின்ன மின்னோட்டம் தானே ஓட போகுது 10 கிலோ. அதுக்கு பாதிப்பு இல்லை. இதுக்கு மூன்றாவது சைக்கிள் பார்ப்போம். மூன்றாவது சைக்கிள் எப்படி? அங்க வோல்ட் மானியை இங்க இணைச்சு போட்டு இங்கால கொண்டு அம்பியர் மானி இணைச்சாங்க, தடை. இந்த வெற்றியில இருந்து வர்ற கரண்ட் ஓடுமோ? இதுக்குள்ள இதை தாண்டி போகாது. அப்ப இதுக்குள்ள கரண்டே ஓடாது. அப்ப இது பாருங்க. அப்ப மூன்றாவது வராது. நாலாவது பாருங்க. நாலாவதுல இப்படி இருக்குது. இங்க அம்பியர் மானி, இதுல தடை, இதுல வோல்ட் மானி. இது பெருங்கம்பி இவ்வளவு. அப்ப இதுக்குள்ள போற கரண்ட் எக்கச்சக்கமா ஓடுது இல்லையா? என் தடை 0. அப்ப உயர் கரண்ட் இதுக்குள்ள ஓடுறதுனால இது பழுதடைகிறதுக்குரிய சான்ஸ் கூட. அப்ப இதுதான் பழுதடைகிறதுக்குரிய சான்ஸ் மிக மிக கூட இல்லையா? அப்ப இது வராது. அடுத்தது அஞ்சாவது பாருங்க. அஞ்சாவது சர்க்கிட்ல அதுதான் பிரச்சனை இல்லை. எப்படி? இந்த தடை இங்கால இருக்குது. இதுல வரைக்கும் இதுல தடை இருக்குது. இங்க வோல்ட் மானி இதுக்குள்ள ஓடாது. இந்த அம்பியர் மானிக்குள்ள அப்ப இந்த தடை இருக்கிறதால பாதிப்பு இல்லை. இதையும் இதையும் ஒன்றுதான். ஓகே, அப்ப அதையும் பாதிப்பு இல்லை. அப்ப இது விட 4வது. பாதிப்படைகிறது 4வது. அடுத்த எடுக்கிறாங்க 26ஆம் கேள்வி. என்ன சொல்ற? சுற்று பியில் உள்ள வலுவிரயம் ஏயில் உள்ள வலுவிரயத்துக்கு சமனாக்கப்படுவது பியில் தடைகளை 6ல் இருந்து என்ன பெருமானத்துக்கு மாத்திருக்காங்க. இப்ப பி என்ற சைக்கிள் தந்திருக்காரு. இப்படி 2 பேட்டரி தடை, 2 பேட்டரி 2 தடை. ரெண்டுக்கும் அகத்தடை 0. பேட்டரியின் அகத்தடை 0. இப்ப என்ன கேட்கிறார்? பியில் உள்ள வலுவிரயம் ஐயில் உள்ள வலுவிரயத்துக்கு சமனாக்கப்படுவது. இதுல உள்ள வலுவிரயம் அங்க சமனாகும். இதுல என்ன கருத்து? E/R.
இல்லையா? சோ E by R என்ற கரண்ட் ஓடுது, and 2E by 2R. அப்ப E by R என்ற கரண்ட் ஓடுது. அப்ப இதுல உள்ள வேல்யூ விரயம் E squared by R, இதுல ஒரு வேல்யூ விரயம் E squared by R. இப்ப சுற்றுல உள்ள மொத்த வேல்யூ விரயம் ஒன்று வந்திருக்கும். அங்க இருக்கிற வேல்யூ விரயமும் இங்க இருக்கிற வேல்யூ விரயமும் சமன் ஆகும். இங்க என்ன தெரிஞ்சுக்க இந்த சைக்கிள்ல மின்னோட்டத்துல பார்க்கறது இங்க பாருங்க, இது ஆர் இது ஆர் இப்படி இருக்கு. இப்ப ஒரே சைக்கிள் பேட்டரி ஒன்று தான். அப்ப நான் கணக்க பார்க்க தேவையில்லை, நான் மற்றதை பார்க்காம யோசிச்சிட்டேன், ரெண்டையும் பார்த்து யோசிச்சுப்பான். இப்ப ரெண்டு பேட்டரி இங்க ரெண்டு பேட்டரி சேம் விளைவிலையா சுற்றில உள்ள தடை ஒரே அளவா இருக்கணும். இது என்ன விளைவு தடை 2R. அப்ப இங்கேயும் விளைவு தடை 2R ஆகணும். எப்ப 2R வரும்? இந்த ஆருக்கு 4R, இதுக்கும் 4R போட்ட 2R வரும். அப்ப தடை என்ன செய்யணும்? 6ல இருந்து 4R மாத்திட்டீங்கன்னு. ஏன்னா அப்ப சர்க்கிட்ல விளைவு தடை ரெண்டு பேட்டரி 2R, இங்கேயும் ரெண்டு பேட்டரி 2R, ரெண்டுலயும் விளைவிலை அம்சம். அப்ப இந்த 6 4R ஆக்கினீங்கன்னா ரெண்டு சர்க்கிட்டும் ஒரே மாதிரி. அப்ப வேல்யூ விரயம் உண்டு. அப்ப இது விட இந்த சுற்று பியில் உள்ள வேல்யூ விரயம் ஏயில் உள்ள வேல்யூ விரயத்துக்கு சமனாகும். 4Rக்கு மாற்றும் போது ரெண்டாவது சரிதானே? அடுத்தது 27. என்னண்டு புறக்கணிக்கத்தக்க அகத்தடைகளுடைய 4 சர்வசம பேட்டரிகள் உருக்கள் ABC ஆகியவற்றில் காணப்படுகின்றவாறு தொடுக்கப்பட்டுள்ளன. ரைட். பேட்டரிகளினூடாக உள்ள மின்னோட்டங்கள் பூஜ்ஜியமாக இருப்பது. எந்த சர்க்கிட்ல பேட்டரிகளினூடாக உள்ள மின்னோட்டம் பூஜ்ஜியமா இருக்கலாம். ரைட். 4 சர்க்கிட்டை பாருங்க. இதை எப்படி நினைச்சுக்க? ஒரு பேட்டரி இப்படி, இன்னொன்று இப்படி. அடுத்ததுல இப்படி நினைச்சிருக்க, நாலும் ஒரே டிரெக்ஷன். இப்ப என்ன கேட்கிறார்? சர்வசமனான பேட்டரிகள் புறக்கணிக்கத்தக்க அகத்தடையுடைய எந்த சுற்றில மின்னோட்டம் பூஜ்ஜியமா இருக்கு. இங்க இதுல பாத்தீங்கன்னா இந்த 3 பேட்டரி ஒரே டிரெக்ஷன். இப்படித்தானே கரண்ட் ஓடணும், இப்படிதானே இப்படி. இங்க 3 பேட்டரி ஒன்று ஒரே டிரெக்ஷன், இது ஒரு மாற்றி பக்கம். அப்ப இதுக்கு இந்த பக்கத்தால கரண்ட் ஓடும். இங்க 4 பேட்டரியும் ஒரே டிரெக்ஷன், அப்ப இங்க சுத்தி கரண்ட் ஓடும். இதுல 2 பேட்டரி இங்க 2E, இது -2E. விடையும் மின்னியக்க விசை பூஜ்ஜியம். அப்ப இங்க கரண்ட் பூஜ்ஜியம், இங்க கரண்ட் ஓடாது. அப்ப இதுல மின்னோட்டம் பூஜ்ஜியம், சியில மாத்திரம் மின்னோட்டம் பூஜ்ஜியம். ஓகே. இரண்டாவது அடுத்த பாருங்க, 29வது. ஒரு பேட்டரி 12 வோல்டேஜ், அகத்தடை பூஜ்ஜியம். இங்க ஒரு தடை, மாறும் தடை,
R1 R2 அதற்கு பிறகு மின்னோட்டத்துக்கும் ஆர்த்தலைக்கும் கிராஃப் பண்ணுவீங்க ஒரு ரெண்டுல இதுல வருது 4 6 ஓகே இடையில இருக்கிற 4 தேவையில்லை அது என்னத்துக்குன்னு தெரியாது சரி இப்ப என்ன கேட்கிறாரு R3 மாறும் விதம் உருவில் காணப்பட்டுள்ளது மின்னோட்டம் R1 R2 ஆகியவற்றின் பெருமானங்கள் முறையே இந்த R1 என்ன R2 என்னன்னு கேட்கிறார் இப்ப R3 பூஜ்ஜியம் கேட்க 6 ஆம்பியர் 6 ஆம்பியர் எஸ் R3 பூஜ்ஜியமா இருந்தது இது வெறும் கம்பி R3 பூஜ்ஜியமா இருக்கிறது வெறும் கம்பி இது மேல இது ஒர்க் பண்ணாது அப்ப இப்படி மட்டும்தான் கரண்ட் ஓடும் அப்ப இது 6 ஆம்பியர் கரண்ட் ஓடுதுன்னா எனது 12 2 அப்ப இது எவ்வளவு 2 ஓம் தடை அப்ப 12 2 6 ஆம்பியர் வந்தது அப்ப எனக்கு R1 என்ற பெருமதியை கண்டு 2 இனி இது முடிவிலியாக 2 ஆம்பியர் கரண்ட் ஓடுது இவர் முடிவிலியாக கரண்டி விட்ட மாதிரி இந்த கரண்டி விட்டு கேட்கல 2 ஆம்பியர் கரண்ட் இப்ப இப்படி மட்டும்தான் கரண்ட் ஓடும் அப்ப சர்க்கிள் என்ன 2 ஆம்பியர் ஓடுதுன்னா 6 ஓம் தடை இருக்கும் என் 12 2 தடை 6 ஓம் இருக்கணும் இது 2 ஓம் அப்ப இது என்ன வேறு இருக்கணும் 4 ஓம் அப்ப R1 7 2 R2 7 4 சரியா ரைட் அடுத்த கேள்வி பாருங்க 30வது கேள்வி என்னவா 6 கிலோமீட்டர் நீளமான 6 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு நிலக்கீழ் வடம் ஏபி ஆனது ஒன்றிலிருந்து ஒன்று வேறாக்கப்பட்டனவர் ஒரே பரிமாணங்களுடையமான இது சமாந்தர கடத்தும் கம்பிகளை கொண்டுள்ளது அப்ப ஒரு வடத்துக்குள்ள 2 இருக்குதான் மொத்த நீளம் 6 கிலோமீட்டர் இருக்கிறது கொண்டுள்ளது வடத்தினுடைய ஒரு தனிப்புள்ளியில் இரு கம்பிக்கும் இடையே ஒரு குறிஞ்சுட்டு ஏற்பட்டுள்ளது அப்ப இது 2 இடையில இடத்துல என்ன செய்யுது இது 2 மூட்டுப்பட்டது இடையில ஒரு இடத்துல இது 2 மூட்டுப்பட்டுது இப்ப என்ன கேட்கிறாரு தவறுள்ள தானத்தை காண்பதற்காக செய்யப்பட்ட ஒரு சோதனை வடத்தின் முனை ஏயில் இரு கம்பிகளுக்கும் இடையே அளக்கப்பட்ட தடை 3 கிலோ அப்ப இந்த முனைக்கும் இந்த முனைக்கும் இடையில அளக்க நுழைவு தடை 3 கிலோ பிறகு முனை பியில் செய்யப்பட்ட அதே அளவீடு 5 கிலோ இந்த முனைக்கும் இடையில தடை எடுத்தா 5 கிலோ அப்படி என்றால் ஏயில் இருந்து தவறுள்ள தானத்துக்கான தூரம் இந்த தூரம் மட்டும் நான் இப்படி எடுக்கவே எனது 1 கிலோமீட்டர் நீளத்துக்குரிய தடைய R0 எடுக்கும் எப்படி எடுக்கிறப்ப 1 கிலோமீட்டர் நீளத்துக்குரிய தடைய R0 எடுக்கிறாங்க அப்ப நீங்கள் ஏயில தடை பார்க்க இந்த முனைக்கும் பார்த்தா இது இப்படித்தானே இது ஒர்க் பண்ணாது இதுல இருந்து போற கரண்ட் இதுக்குள்ளே வந்துடும் இந்த தடவை ஒர்க் பண்ணாது அப்ப இந்த 2 எக்ஸ் நீளத்துல தடவை நீங்க இருக்க போகுது அப்ப 1 கிலோமீட்டர் நீளத்துல தடவை x0 x கிலோமீட்டர் நீளத்துல இந்த தடவை XR0 இது XR0 அப்ப இங்க மொத்த தடவை என்ன 2XR0 ஓகே அப்ப இந்த கடத்தியலுக்கு இடையில இருக்கிற தடவை 3 கிலோ வந்து என்னதுக்கு சமன் 2XR0 சமன் இது விளங்குதா 1 கிலோமீட்டர் நீளத்துல தடைய நான் ஒரு R0 கிலோ ஓம் எடுக்கிறேன் அப்ப R0 கிலோ ஓம் per கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் நீளத்துல தடைய R0 அப்ப x நீளத்துல தடைய XR0 இது ஒரு XR0 அப்ப மொத்த தடவை என்ன 2XR0 அது விளைவு தடவை 3 அப்ப இது 5 என்னதுக்கு சமன்
இது x அணில் 6 sin x. அப்ப மொத்த நீளம் எவ்வளவு 2 6 sin x. அப்ப 5 சமம் 2 into 6 minus x into 6. ஒண்ணு எழுதிடுங்க 3 கீழ் 5 சமம் 2r not போயிடும். அப்ப x by 6 minus x. கொண்டு வரீங்க 18 minus 3x is equal 5x. அங்களோட வாங்க 8x is equal 18. அப்ப x எவ்வளவு 9 by 4 எவ்வளவுடா 2.25 கிலோமீட்டர். அப்ப அந்த குறிஞ்சுட்டாக்கப்பட்ட இடம் வந்து 2.25 கிலோமீட்டர். இரண்டாவது ஓகே அடுத்த கேள்வி பாருங்க 39. காட்டப்பட்டுள்ள சுற்றில் 150 ஓம் தடையினூடாக செல்லும் மின்னோட்டம். 150 தடைக்குள்ள போற மின்னோட்டம் என்ன இருக்காரு இந்த சர்க்கிட் இருக்கிறாங்க. இதுல ஒரு பேட்டரி இருக்குது 10 வோல்டேஜ் அடதட 0. இங்க ஒரு தடை இருக்குது 100 ஓம். இது 100 ஓம். இதுல ஒரு பேட்டரி இருக்குது 5 வோல்ட். இப்ப இந்த 150 ஓமுக்குள்ள போற மின்னோட்டம் தான் கேட்டுக்கிட்டாங்க. இங்க பாருங்க இதுல இருக்கிற அழுத்தம் V1 இதுல V1, இதுல இருக்கிற அழுத்தம் V2 இதுல இருக்கிற அழுத்தம் V2. இங்க V1 மைனஸ் V2 எவ்வளவு? இதுக்கு 10 வோல்டேஜ், இதுக்கு 10 வோல்டேஜ், இதுக்கு எவ்வளவு 5 வோல்டேஜ். டேய் இதுக்கு 10 வோல்டேஜ், இதுக்கு 5 வோல்டேஜ். அப்ப மொத்தத்துல இருக்கு எவ்வளவு 15 வோல்டேஜ். ஏன் இதுல இருக்கிற அழுத்தம் இங்க இருக்கு, இதுல இருக்கிற அழுத்தம் இங்க இருக்கு. இங்க இருந்தீங்க 15 வோல்டேஜ், இங்க 15 வோல்டேஜ். 15 வோல்டேஜ் 150 ஓம். அப்ப என்ன கரண்ட் ஓடும் 15 0.1 ஆம்பியர். அப்ப அந்த 150 ஓமுக்குள்ளால போற கரண்ட் வந்து 0.1 ஆம்பியர். ஓகே ரைட். அடுத்த கேள்வி பாருங்க 40. என்னவா உருவில் காணப்படும் சுற்றில் மையப்பூச்சி அம்பியர்மானி A இரு திசைகளில் எந்த திசைக்கும் மின்னோட்டத்தை காட்டும் சாத்தியம் கொண்டிருப்பது ரைட். கொண்டிருப்பது V இன் எந்த பெருமானத்துக்கு BQ இன் எந்த பெருமானத்துக்கு இருக்கிறது. இப்ப இந்த சர்க்கிட் இப்படி இருக்குது. இதுல ஒரு பேட்டரி, அது எத்தனை வோல்டேஜ் 5 வோல்டேஜா? சரியா 5 வோல்டேஜ். ரைட் எஸ். இது 10 வோல்டேஜ் பேட்டரி 10 கிலோ ஓம். ரைட் இப்படி தந்திருக்காரு. இப்ப கேள்வி என்ன, எல்லா பேட்டரிக்கும் அகத்தட 0. இப்ப கேள்விய பாருங்க திருப்பி. அம்பியர்மானி A இரு திசைகளிலும் எந்த திசைக்கு மின்னோட்டங்களை காட்டும் சாத்தியத்தை கொண்டிருப்பது. அப்ப 2 திசையிலையும் கரண்ட் ஓடணும். இப்படியும் கரண்ட் ஓடணும், அப்படியும் கரண்ட் ஓடணும். அதுக்கேற்ற மாதிரி இது என்ன பெறுமதியை கொண்டிருக்கணும் அப்படின்னு கேட்கிறேன். என்ன பெறுமதியில இருந்தால் 2 பக்கத்தாலையும் கரண்ட் ஓடும், அதான் கேள்வி.
இப்ப அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன செய்யறேன், ரெண்டு சந்தர்ப்பத்தையும் பார்ப்போமே. எதிரெதிர் திசையில கரண்டோட போகுதுண்டா, எதிரெதிர் திசையில கரண்டோட போனா அழுத்தமானி மீட்டர் படத்துல என்ன செய்யறாங்க, ரெண்டு முனைகள்லையும் தொடைக்குள்ள எதிரெதிரா போச்சுன்னா இடையில மாறும். அப்ப இங்க பாருங்க, நான் முதல்ல இதுக்கு தொடர்ந்தா என்ன நடக்கும், முதல்ல இதுக்கு தொடங்குறாங்க இந்த பக்கத்தால போறதுக்கு. அப்ப இதுக்கு தொடுக்கைக்குள்ள ஒரு கரண்ட் ஓடும், இந்த பக்கத்துக்கு தொடுக்கைக்குள்ள எப்படி கரண்ட் ஓடும், இது பெருசு 10 வோல்டேஜ். நீங்க ஆன்சரை பாருங்க, PQ மேக்சிமம் எது வரைக்கும் வந்திருக்கார், 1 2 3 6 வரைக்கும் தான் வந்திருக்கார். அப்ப அந்த VQ 10 விட சின்ன. அப்படின்னா இங்க தொடுத்தா கட்டாயம் இந்த பக்கத்தால கரண்ட் ஓடும். எங்க இருந்து ஓடுது, இதுக்குள்ளால கரண்ட் ஓடுது. இனி அவ இதை கொண்டு இங்க தொடுக்க எப்படி கரண்ட் ஓடணும், இங்க தொடுக்க மற்ற பக்கத்தால கரண்ட் ஓடும். இங்க இருந்து இங்க கரண்ட் ஓடும். சரி, இப்ப பாருங்க, மற்ற பக்கத்தால இந்த பக்கத்தால கரண்ட் ஓடணும். இப்ப இதுக்கு இருக்கிற வோல்டேஜ் எவ்வளவு, இங்க தொடுக்க இது 5 வோல்டேஜ். அப்ப இது 5 வோல்ட். இது இங்க இருந்து இங்க இங்க இருந்து 10 வோல்டேஜ். என் பேட்டரி உள்ளே கரண்டோட போகுது, இந்த பக்கத்தால கரண்ட் ஓடுது. இப்ப இந்த பக்கத்தால கரண்ட் ஓடுதுன்னா இங்க பேட்டரிக்குள்ள கரண்ட் ஓடுது. அப்ப இதுக்கே இருக்கிற வோல்டேஜ் E மைனஸ் ஐயா. அப்ப இதுக்கே இருக்கிற வோல்டேஜ் இதுக்கு உள்ள வோல்டேஜ் சக, இதுக்கு உள்ளது சக, இதுக்கு உள்ள. அப்ப இந்த வோல்டேஜ் என்னவா இருந்தா அது சாத்தியம் அப்படின்னா ஏன்னா இதுக்கு பேட்டரிக்கு உள்ள கரண்ட் ஓடுது, பேட்டரிக்குள்ள கரண்ட் ஓடுதுன்னா இதுக்கு உள்ள வோல்டேஜ் 10 விட கூட. அது மூலமா இது வரும். இப்படி கரண்ட் ஓடணும்ன்றது தெரியும், இப்படி கரண்ட் ஓடுதுன்னா பேட்டரிக்குள்ள கரண்ட் ஓடுது, பேட்டரிக்குள்ள கரண்ட் ஓடுதுன்னா இருக்கிற வோல்டேஜ் 10 விட கூட. இது 5. அப்ப இது என்ன இருக்கணும், 5 விட கூட இருக்கணும். 5 விட கூட வரணும் என்ன வோல்டேஜ், 6 வோல்டேஜ். அப்ப VQ 6 வோல்ட். அப்படித்தானே சாத்தியம். ஏன்னா திருப்பி சொல்ல, இங்க தொடுக்க பிரச்சனையே இல்ல, இந்த பக்கத்தான் கரண்ட் ஓடும். அது சொல்லிட்டேன், இது 10 விட குறைவு. ஆன்சரை வச்சுட்டு இந்த பக்கத்தால கரண்ட் ஓடுதுண்டா இது இங்க தொடைக்க மற்ற பக்கத்தால கரண்ட் ஓடும். ரெண்டு திசையிலையும் கரண்ட் ஓடணும்னு சொல்லிட்டேன். அப்ப இங்க தொடைக்க இந்த பக்கம் வேண்டா, அங்க தொடைக்க மற்ற பக்கம் ஓடணும். என் தான் மாறப்போகுது. அப்ப இங்க தொடைக்க இப்ப இந்த பக்கத்தால கரண்ட் ஓடும். இங்க கரண்ட் ஓடுதுன்னா இதுக்கு உள்ள வோல்டேஜ் 10 விட கூட. E பிளஸ் ஐயா இது 10 விட கூடா, இது 5 இல்லோ. அப்ப இது 5 விட கூட இருக்கணும். இது கூட 10 விட கூட வரும். அப்ப இந்த VQ என்னவா இருக்கணும், 6 வோல்டேஜா இருக்கு. தானே. அடுத்த வெளியில இருக்கும் இது 49. நாற்பத்தி 49வது இல்ல, பெருமானம் 6 உடைய 3 நிலைத்த தடைகளும், தடை 6 உடைய ஒரு மாறும் தடையும் மின்னியக்க விசை ஈயையும் பூச்சி அகத்தடையும் உடைய ஒரு பேட்டரியுடன் உருவில் காணப்படுவதால் தொடுக்கப்பட்டுள்ளது. 6 புள்ளிகள் ஏக்கும் பிக்கும் இடையே உள்ள அழுத்த வித்தியாசம் V0 மாறலை மிகச்சிறந்த விதத்தில் வாய்ப்பு. இப்ப இப்படி இருக்குது, இதுல ஒரு பேட்டரி அகத்தட பூஜ்ஜியம், இது பூஜ்ஜியம் அகத்தட பூஜ்ஜியம். இதுல வந்தீங்கன்னா இதுல 2 தடை இணைக்கப்பட்டிருக்கு. அந்த 2 தடையும் R. அதுக்கப்புறம் இங்கால 2 தடை இணைக்கப்பட்டிருக்கு.
இது மாறும் தடை, இதுலயும் மாறும். இப்ப இந்த ரெண்டு கிளைகளுக்கு நடத்த வேறுபாடு பி நோட் தான் எடுக்கும் இல்லையா? அந்த ரெண்டு கிடையில இருக்கிற பி நோட் என்னத்தோட மாறப்போகுது? அந்த ஆரோட மாறுபடுற விதம். இந்த ஆரோட மாறுபடுற விதம். எப்பவும் நான் முந்தைய சொல்லியிருப்பேன், எலக்ட்ரிசிட்டியில உங்க கிராஃப்கள் வரைக்குள்ள எப்பவும் என்ன செய்வீங்கன்னா கெஸ்ஸிங் தான். அதாவது பிரதிட்டு பார்த்து கெஸ் பண்ணி கிராஃப் சமன்பாடுகள் எடுத்து பக்குறது சரியான குறை. இப்ப எப்படி என்னைக்கு பாருங்க, இதுக்குள்ள இயல்லோ, இதுக்குள்ள இயண்டா, இதுக்குள்ள இ. அவன் இதுக்கு E/2, இதுக்கு E/2. இதுக்கு விடுக்கின்ற கிடைச்சல தானே. அவ இவ்வளவுக்கே நீ இருக்கணும் தடை சமன். அவன் E/2, E/2. இது 0 அல்ல. இது 0 என்னதுல என்ன அர்த்தம் இருக்கும்? E/2. அவன் ஏயில இருக்கிற அர்த்தம் E/2. ஏனி இந்த ஆர் 0 இருந்தா என்ன கெஸ் பண்ணு. இது 0 இருந்தா இப்படியே வாங்க, இதுக்குள்ள கரண்ட் உடைக்க, இதுல இருக்கிற அழுத்தம் இங்க இருக்கு. இது 0 இருந்தா ஓகே. இதுல என்ன அர்த்தம்? இது 0 இதுல அதுல மாட்டது இருக்கு. இதுல எப்பவும் என்ன இருக்கு? இதுல E/2. அப்ப இது 0 தடையில ஆர் 0 ஆனா வெறுங்கம்மி, வெறுங்கம்மி என்ன இதுல இருக்கிற அழுத்தம் தான் இங்க இருக்கு. ஓகே, ஆர் 0 இது வெறுங்கம்மி, இது என்ன இதுல இருக்கு. இப்ப சொல்லுங்க, ஈக்கும் E/2க்கும் வித்தியாசம். இப்ப எதுல இருந்து கழிக்கிறோம்? எல்லா கிராஃப்லயுமே E பிளஸ் இருக்கு. அப்ப இதுல எந்த கழிக்கிறோம்? VB மைனஸ் VA. அப்ப V நோட்ன்றது நாங்க இப்ப எப்படி காண போறோம்? VB மைனஸ் VA. அப்ப E மைனஸ் E/2, E/2. ஆரம்பத்தில் அர்த்தம் வந்து E/2. இந்த தடையை கூட்டி இது முடிவிலியாகும். முடிவிலியான கனெக்ஷனை கலட்டினமாகும். எப்ப ஆர் முடிவிலியா இருக்க இந்த கனெக்ஷனை கலட்டினா இதுல இருக்கிற அழுத்தம் தான் இதுல இருக்கும். எவ்வளவு? 0. இது 0. இப்ப 0 மைனஸ் E/2 எவ்வளவு? மைனஸ் E/2. அப்ப ஆர் வந்து முடிவிலிக்கு வரீங்க மைனஸ் E/2 இங்க வரணும். அப்ப இங்க இருந்து இங்க வரணும். ஓகே, அப்ப அப்படி ஒரு கிராஃப் தானே இருக்குது. அப்ப எத்தனாவது விடை? முதலாவது. சரி, இனி தச்சேல இதே மாதிரி 2 விடை இருந்தா இனி எப்ப 0 கெஸ் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு தெரியும். எப்ப இந்த ஆறும் இந்த ஆறும் சமனாயிருக்க இதுல E/2 பழையபடி இது மாதிரி. அப்ப அது 0 வர்றது எப்ப? 6. இதை எனக்கு செக் பண்ண தேவையில்லை. பேன் இது ஒரு கிராஃப் தானே இருக்குது. அப்ப முதலாவது விடை. அப்படி இல்லை என்றால் அதை செக் பண்ணி கொள்றீங்க. ஓகே, எப்ப கழிச்சாலும் இதே மெத்தட் தான். முதல் 2 கெஸ்ஸிங் மாறுந்தடை 0 அறிக்கைக்க முடிவிலியா இருக்கைக்க, அதுக்கு பிறகு இன்னொரு செக் தேவையா இருந்தா அடுத்த செக்கு போயிடும்.